தற்போது ஒரு அண்மை செய்தி. கஞ்சா சப்ளை நடந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து சவுக்கு சங்கருக்கு தொடர்புடைய இடங்களில் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரின் இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து தற்பொழுது அவருடைய மதுரவாயில் பகுதி வீட்டு வசதியாளர் குடியிருப்பில் தேனி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சவுக்கு யூடியூப் சேனலின் முதன்மை செயல் அதிகாரியா இருக்கக்கூடிய சங்கர், இவர் காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த 4ஆம் தேதி கோவை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே தேனியில் இவரை கைது செய்த போது கஞ்சா வைத்திருந்ததாக சங்கர் உள்ளிட்ட 3 மீது தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கிலும் அவர் கைது நடவடிக்கையானது செய்யப்பட்டது. இதற்காக மதுரையும் கோயம்புத்தூரிலிருந்து மதுரைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது இதனைத் தொடர்ந்து திருச்சி போலீசார் இவர் மீது பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அவரையும் அந்த வழக்கிலும் ஒரு வழக்கானது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கையானது நடத்தப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் சென்னையில் 2 பிரிவு காவல்துறை பெண் பத்திரிகையாளர் மற்றும் வீரலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்று சென்னை அவர் அழைத்து இருக்கிறார். இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் அலுவலகம் மற்றும் வீட்டில் சோதனையானது தற்போது தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் சார்பில் நடைபெற்று வருகிறது. 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர். இந்த நிலையில் சென்னை மதுரவாயில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த சவுக்கு சங்கர் வீட்டில் தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் டி நகரில் உள்ள சவுக்கு மீடியா என்ற அந்த அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த சோதனையின் போது வேற அதாவது கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்ற அந்த அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை முடிவில் தான் தெரிய வரும் என்ன கைப்பற்றப்பட்டிருக்கு என்பது குறித்து ஒரு முழுமையான தகவல் தெரிய வரும். ராம்குமார்.